ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6-18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் முக்கோணங்களில் கோணம் பிஏசியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேனோட 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 2 படம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிறது செங்கோண முக்கோணம். அதை டினோட் பண்ணுறதுக்காக அதை குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி செங்கோண முக்கோணத்தில் பிங்கிறது செங்கோணம் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு வேண்டி இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஏக்கு டீட்டா, இங்கேயும் ஏக்கு டீட்டா இருக்கா. டீட்டாவை பொறுத்து எதிரே உள்ள பக்கம் என்னன்னு சொல்லுவோம்? எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், டீட்டாவுக்கு அடுத்து உள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேவா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், டீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம்னு. அடுத்து இங்கே செங்கோண முக்கோணம் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். ஓகேவா? அப்போ இங்கேயும் செங்கோண முக்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பின்வரும் முக்கோணங்களில் கோணம் பிஏசியை காண்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிஏசியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோணம் அப்போ எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா ஏ, அதோட கோணம் தான் கண்டுபிடிக்கணும். நடுவில் இருக்கிறது தான் கோணத்துக்கானது. அப்போ அதாவது டீட்டாவை கண்டுபிடிக்கணும். கோணம் பிஏசியை காண்க. அப்போ ஏங்கிற இந்த டீட்டாவை இந்த 2 முக்கோணத்துலையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம்னு எடுக்கும்போது செங்கோணங்கிறது பிக்கு தான் வருது. அப்போ பி நடுவில் வரணும். இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஏபிசியில். ஓகேவா? செங்கோண முக்கோணம் எடுக்கிறனால 90 டிகிரி. 90 டிகிரி நம்ம எங்கே குறிச்சிருக்கோம்? பியில் குறிச்சிருக்கோம். அப்போ பி தான் நடுவில் வரணும். ஓகேவா? செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இப்போ என்ன எடுக்கணும்? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வர மாதிரி ஒரு முக்கோணவியல் விகிதம் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பக்கமும் வரணும், அடுத்துள்ள பக்கமும் வரணும். என்ன ஃபார்முலா? tan தீட்டா எடுத்துக்கலாமா? tan தீட்டா என்ன வரும்? tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா? ஓகேவா? அப்போ tan தீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 2 இருக்கிற மாதிரி tan தீட்டா தான் இருக்குது. அப்போ tan தீட்டாவை எடுத்துக்கிட்டோம். அப்போ எதிர்பக்கத்துக்கு நம்ம என்னென்னு போடலாம்? எதிர்பக்கம்ங்கிறது சிபி, பிசி. ஓகேவா? பிசி பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏபி. ஓகேவா? ஏபி அதை எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பிசிங்கிறது எவ்வளோ? பிசிங்கிறது 4 சென்டிமீட்டர், ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர். அப்போ 4/5 அப்படின்னு வருமா? இப்போ 4 5ஆல் வகுக்கணும்னு அர்த்தமா? அப்போ 4 5ஆல் வகுத்து பாருங்க. 1 5 5 வராது. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துவோம். 8 5 40. ஓகேங்களா? இப்போ 0.8ன்னு நம்மளுக்கு ஆன்சர் வருதா? 0.8. அதாவது tan தீட்டாவோட வேல்யூ 0.8. அப்போ தீட்டா வேல்யூ வேணும்னா டேனுங்கிறது இந்த சைடில் வரும். வரும்போது என்னவா வரும்னா டேனுங்கிறது tan இன்வர்ஸாக வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0.8 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. என்னென்னு? tan 38.7 டிகிரியில் அதோட வேல்யூ 0.8011ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 0.8 அப்படின்னு வந்திருக்கா? அப்போ அதில் அதோட வேல்யூ தீட்டா வேல்யூ என்ன? 38.7 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 38.7 டிகிரி. ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கோணம் பிஏசி ஈக்குவல் டு 38.7 டிகிரி. அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் சம் நம்ம போட்டாச்சு. இப்போ இதே எடுத்துக்காட்டில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே மாதிரி ஏபிசிங்கிற முக்கோணம் தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்கு. இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி போடுற பாருங்க. 2வது செங்கோண முக்கோணம் ஏபிசியில்
அதே மாதிரி எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ tan தீட்டா எடுத்துக்கிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு, இப்போ எதிர்பக்கம்னா அதே தான், சேம் அதே முக்கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது பிசி பை ஏபி. இப்போ இங்கே பிசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர், ஏபியோட வேல்யூ 3 சென்டிமீட்டர். அப்போது 8/3. அப்போது 8 3ஆல் வகுக்கணும். அப்போ வகுத்தோன்னா 2 3 6ன்னு வரும், மிச்சம் 2 வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோம் அப்படின்னா 6 3 18, மிச்சம் 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துனா மறுபடியும் 6 3 18. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ 2.66 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2.66, அதாவது tan தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா ஈக்குவல் டு 2.66ன்னு வந்திருக்கு. அப்போ தீட்டா வேணும்னா tan இந்த சைடு வந்ததுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2.66ன்னு வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருக்காங்க, முன்னாடியே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. tan 69.4 டிகிரியில் அதோட வேல்யூ 2.6604. அப்போது தீட்டாவோட வேல்யூ 69.4 டிகிரி. அவ்வளோதான், அதை கொண்டு வந்து போட்டால் ஆன்சர் முடிச்சு. தீட்டா ஈக்குவல் டு 69.4 டிகிரி. அதாவது அவங்க கேட்டுக்கிற கோணம் பிஏசி, ஏயோட கோணம் 69.4 டிகிரி. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு 6-19 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் வரைகிற பாருங்க. கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. அப்போ ஒரு கோபுரம் வரைஞ்சுக்கிறோம். இதுதான் அந்த கோபுரம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில், அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, அப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 48 மீட்டர். ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளவாமா 30 டிகிரி. இப்போ இந்த புள்ளியிலிருந்து இதோட ஏற்ற கோணம் எவ்வளோ? 30 டிகிரி. ஓகேவா? எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. இது கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். என்னன்னு கொடுத்துக்கிறோம்னா PQR. இந்த 3 புள்ளிக்கும் PQRன்னு கொடுத்துக்கிறோம். நான் சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்கேல் வச்சு நீட்டாக போடுங்க. இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, இந்த கோணம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க கேட்குறது இது கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோபுரத்தின் உயரம்ங்கிறனால ஹெச், ஸ்மால் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்க. அவங்க கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோங்கிறத எழுதிக்கலாம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோபுரத்தின் அடிப்பகுதி. இப்போ கோபுரத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அதை நம்ம எழுதிக்கிறோம். கோபுரத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம் என்ன எடுத்துக்கிறோம்? PQ என்க. அதாவது PQங்கிறத ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அப்புறம் என்ன எடுத்துக்கிறோம்? கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் உள்ள ஒரு புள்ளி, அது வந்து 48 மீட்டர்னு எடுத்திருக்குமா. அப்போ கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் உள்ள ஒரு புள்ளி ஆறுக்கும் இடைப்பட்ட தொலைவு
இடைப்பட்ட தொலைவு என்ன? QR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஈக்குவல் டு 48 மீட்டர்ன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இதுல என்ன குடுத்துருக்காங்க, தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் கேட்குறாங்க. அடுத்துள்ள பக்கம் குடுத்துருக்காங்க. அப்ப டான் தீட்டா தான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, அதே மாரி செங்கோண முக்கோணம் தான். அப்போ செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் என்ன? PQR. PQRல் கோணம் எது குடுத்துருக்காங்க? 6 தான் குடுத்துருக்காங்க. அப்போ PRQன்னு எழுதலாமா? PRQ ஓகேவா? செங்கோண முக்கோணம் PQR. Pங்கிறது தான் இதுதான் 90 டிகிரி. அப்போ செங்கோண முக்கோணம் PQRல் எந்த கோணம் கேட்டிருக்காங்க? 6ஓட கோணம் கேட்டிருக்காங்க. அப்போ 6 நடுவுல வர்ற மாரி PRQ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? செங்கோண முக்கோணம் PQR கோணம் PRQ என்ன தீட்டா எடுக்க போறோம்? எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்கு. அப்போ டான் தீட்டா. டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு அப்போ எதிர்பக்கம் என்ன? PQ அடுத்துள்ள பக்கம் என்ன? QR. ஓகேவா? PQங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கோ? Hன்னு எடுத்துக்கிட்டோம். H/QR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ PQRோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு குடுத்துருக்காங்க? 30 டிகிரி அப்படின்னு குடுத்துருக்காங்கண்ணா. அப்போ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டான் தீட்டாவோட வேல்யூ தானே 30 டிகிரி. அப்போ டான் தீட்டாக்கு பதிலா 30 டிகிரின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? டான் தீட்டா அதில் தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரின்னு போட்டுட்டேன். ஈக்குவல் டு அந்த H/QRோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 48 மீட்டர் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணி போகணும். டான் 30 டிகிரிக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் பார்த்தோமா, ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது முக்கோணவியல் ஃபார்முலாஸ் அண்ட் டேபிள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த டேபிள் நான் எப்படி ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அதில் வந்து டான் 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1/√3 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு H/48. இப்போ இதில் எப்படின்னா நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 48 இதை வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதுவும் மாறாது. ஓகேங்களா? அப்போ ஹெச்சை மட்டும் வச்சுட்டு இந்த 48ங்கிறது இங்கே மேலே வரும். இங்கே கீழே இருக்கிறது இங்கே மேலே வரும். என்ன வரும்? 48/√3 அப்படின்னு வரும். இப்போ பாருங்க. இப்போ ஹெச் ஈக்குவல் டு திருப்பி எழுதுற அவ்வளோதான். இந்த 48/√3 கீழே √3 இருக்கனால மேலேயும் √3 இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அப்போ இதை எப்படி நான் பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா 3 வர்ற மாதிரி எழுத போகிறேன். 48ங்கிறத 3×16 = 48ன்னு எழுதலாமா? 3×16 = 48. இதை நான் ஏன் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன்னா, இந்த 3ங்கிறத √3 × √3 × 16 /√3ன்னு எழுத போகிறேன். ஓகேவா? இப்போ ஏன் கீழே √3 இருக்கனால அந்த 3 வர்ற மாதிரி இந்த மேலே இருக்கிற 48 பிரித்து எழுதியிருக்கேன். பிரித்து எழுதி √3 × √3ன்னு போட்டிருக்கேன். அப்போ இங்கே கீழே இருக்கிற √3க்கு ஒரு √3 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 16 இருக்குது, √3 இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஆன்சர். 16√3 மீட்டர். அதாவது கோபுரத்தின் உயரம் 16√3 மீட்டர். அவ்வளோதான், நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 6/20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, அதே மாதிரி ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஒரு பட்டம் வந்து என்ன, தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரு பட்டம் வந்து 75 மீட்டர் உயரத்துல ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னா பாருங்க, ஒரு பட்டம் தரையிலிருந்து எவ்வளோ உயரம்? 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. ஒரு நூலை வச்சு கீழே தரையில ஒரு புள்ளியில ஒரு பட்டத்தை கட்டி வச்சிருக்காங்க.
நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி. இதை தரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நூல் இதோட ஏற்படுத்தும் கோணம் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கிட்டாங்க. எனில் நூலின் நீளம் காண்க. என்ன கேட்குறாங்க? இந்த நூலோட இந்த நீளம் கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு எப்பவும் போல ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். என்னன்னு கொடுத்துக்கிறோம்னா ஏ பி சின்னு கொடுத்துட்டோம். இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ டீட்டா இங்கே 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நூலின் நீளம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எழுதுற பாருங்க எப்படின்னு தீர்வு. ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்துக்கிட்டோங்கிறத எழுதிக்கிறான். தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் ஏபி என்க. ஓகேவா? தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் ஏபி என்க. அதில் என்னென்ன எடுத்திருக்கோம்னா ஏபி ஈக்குவல் டு 75 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏசிங்கிறது நூலோட நீளம். ஏசி என்பது நூலின் நீளம். ஓகேங்களா? இப்போ எப்பவும் போல கணக்கு எழுத போறோம். அதாவது செங்கோண முக்கோணம் கோணம் ஏபிசி தான் எடுத்திருக்கோம். ஏபிசியில் கோணம் சி தானே, அப்போ ஏசிபின்னு எழுதலாமா? கோணம் ஏசிபி, அதாவது சி அதோட கோணம்ங்கிறதுனால அந்த சி நடுவில் வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். கோணம் ஏசிபி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம என்ன டீட்டா எடுக்கணும் அப்படின்னா இங்கே எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஏசி கேட்குறாங்க, அதாவது கர்ணம் கேட்குறாங்களா? அப்போது என்ன டீட்டா எடுக்கலாம்? எதிர்பக்கம் கர்ணம் ரெண்டும் வர மாதிரி என்ன டீட்டா இருக்குது? சைன் டீட்டாவா? அப்போ சைன் டீட்டா எடுத்துக்கலாம். சைன் டீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? ஏபி. கர்ணம்ங்கிறது ஏசி. இப்போ சைன் டீட்டாக்கு பதிலாக 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு மேலே ஏபிங்கிறது 75, அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. கீழே நூலின் நீளம் ஏசி அப்படியே இருக்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன டேபிளில்? √3/2 ஈக்குவல் டு 75 ஏசின்னு இருக்கா? இப்போ நம்ம ஏசி தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏசி தான் மேலே வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏசி இங்கே கொண்டு வந்துட போகிறோம். மீதி வேல்யூ எல்லாமே இங்கே கொண்டு வர போகிறோம். எப்படின்னா ஏசி இப்போ இங்கே கொண்டு வந்துட்டோன்னா ஏசி இங்கே இருக்கா? √3 கீழே வந்துடும். கீழே √3 வந்துடும். இங்கே இருக்கிற 2 இந்த சைடு வருமா? அப்போ பெருக்கல்ல வந்துடும். இங்கே பெருக்கல் 2ன்னு வரும். இப்போ 75 × 2ங்கிறப்போ 150 டிவைடட் பை √3ன்னு இருக்கு. கீழே √3 இருக்கனால அப்போ மேலே 3 வர மாதிரி பெருக்கி போடலாம். எப்படி போடலாம்? 50 × 3ன்னு போடலாமா? இப்படி எழுதலாமா? 3 15 0 போட்டால் 150. இப்போ இதை 3ங்கிறத √3 பிரித்து எழுத போகிறேன். ஏசி ஈக்குவல் டு 50 பெருக்கல் √3 × √3 டிவைடட் பை √3. ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 50 √3. இப்போ அவ்வளோதான் ஆன்சர். அதாவது நூலின் நீளம் 50 √3 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.